அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கப்போகும் குரோதி வருடம் எப்படி இருக்கும், பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்று காண்போம். உலகெங்கும் வாழும் தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகையாக சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. அதைப்போல் சித்திரை மாதத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. சித்திரையே வா, மக்கள் வாழ்வில் முத்திரை பதிக்க வா என்ற வாக்கியத்திற்கேற்ப இந்த மாதம் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் மாதமாக விளங்குகிறது. தமிழ் மாதங்கள் சூரிய மாதங்கள் எனப்படுகின்றன. தமிழர்களது காலக்கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்குரிய 12 மாதங்களில் சித்திரை முதலாவது மாதமாக கருதப்படுகிறது. சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் சித்திரை 1. சித்திரை மாதம் பிறந்ததுமே இளவேனிற் காலம் என்னும் வசந்த காலம் தொடங்குகிறது. வசந்த காலத்தில் மாமரங்களில் மாந்தளிர்களும் மலர்களும் பூத்து குலுங்கும். அச்சமயம் வேப்ப மரங்களில் வேப்பம்பூக்கள் பூத்து குலுங்கும். மனித வாழ்வில் இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் அம்சமாக இச்செயற்பாடு கருதப்படுகிறது. ஆங்கில ஆண்டுகள் எண்களால் குறிப்பிடப்படும் நிலையில் தமிழ் ஆண்டுகள் பெயர்களால் குறிப்பிடப்படுகின்றன. அந்த வகையில் தமிழ் ஆண்டுகள் பிரபவ விபவ என்று தொடங்கி அட்சய வரையில் 60 ஆண்டுகள் உள்ளன. இந்த 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக குரோதி வருடம் உள்ளது. சோபகிருது வருடம் பங்குனி 31ஆம் தேதி 13/4/2024 இரவு 8 மணிக்கு துலா லக்னத்தில் சனி ஓரையில் முடிவடைந்து குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றன. இதுவே தமிழ் வருடத்தின் கால அளவாகும். சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் ஆண்டு சூரியன் மீன ராசியில் வெளியேறும்போது முடிவடைகிறது. ஆகவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்பொழுதும் சீரானதாகவே இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு நாள் நேரம் கணிக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு படையல் போற உகந்த நேரம் எது? மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பிறப்பு 14/4/2024 சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், 10:45 மணி முதல் 12 மணி வரையிலும், 1:45 மணி முதல் 3 மணி வரையிலும் சிறந்த நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வழிபாட்டு முறை: சித்திரை பிறப்பதற்கு முதந்தே நாள் இரவு சாப்பாடு முடித்த பிறகு வீட்டில் பூஜை அறைகள் தூய்மை செய்து கோலமிட்டு மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகள் மற்றும் நெல் வகைகள், வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து வழிபடுவது மிக சிறப்பு என கூறப்படுகிறது. சித்திரை புத்தாண்டு தினத்தில் இறைவனுக்கு படையல் இட்டு உண்ணும் உணவில் அறுசுவைகளிலும் இடம்பெறுவது பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம், கசப்பு ஆகிய அறுசுவைகளும் அடங்கிய உணவு சமைக்கப்படும். பொதுவாக நல்ல நாட்களில் கசப்பான உணவுகள் சமைக்கப்படாத நிலையில் தமிழ் புத்தாண்டு அன்று மட்டும் கசப்புக்காக பாகற்காய், வேப்பம்பூ உள்ளிட்டவைகளை அன்றைய உணவில் சேர்க்கப்படுகின்றன. அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்தவே இந்த அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது. பஞ்சாங்கம் படித்தல்: வருட பிறப்பு அன்று புது பஞ்சாங்கத்தை பூஜையில் வைத்து மாலை நேரத்தில் அதை படிக்கும் வழக்கம் சில வீடுகளில் உண்டு. வீட்டில் உள்ள அனைவரும் அதை கூடி கேட்பார்கள். தினமும் முடியாவிட்டாலும் வருடப்பிறப்பு அன்றாவது பஞ்சாங்கம் படிக்கும் பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அல்லது திருக்கோயில்களில் நடைபெறும் பஞ்சாங்க படிக்கும் நேரத்தில் அதை கேட்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. பஞ்சாங்கம் என்றால் என்ன? பஞ்ச அங்கம், அதாவது ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் 5 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. பஞ்சாங்கம் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என 5 விஷயங்களையும் அறிந்து கொண்டு காரியங்களை செய்வது நலம் பயக்குமாம். ஆயுள் விருத்தி, செல்வ செழிப்பு, காரிய சித்தி மற்றும் பாவ நிவர்த்தி ஏற்படுவதுடன் நோய்கள் குணமடையும் என்று நம்பப்படுகிறது. குரோதி ஆண்டு எப்படி இருக்கும், பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். குரோதி ஆண்டு வெண்பா என்ன சொல்கிறது என்றால், கோர குரோதி தனிற்கொல்லி மிகுங் கல்லறினால்
பாரிற் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யுமே மகங்குறையுமே சொற்ப விளையுண்டனவே சொல். இதற்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குரோதி தமிழாண்டு கோரமான வருடம். எங்கும் கொள்ளை களவு பகை பெருகும். திருடர்கள் மக்களை தாக்குவார்கள். பயம் மிகுதியாகும். பருவமழை குறைவாகவே பொழியும் என்பதால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி பார்த்தோமேயானால் இந்த ஆண்டு தமிழ் வருடப்பிறப்பின் போது குருவுடன் உச்ச சூரிய சேர்க்கை என்பது அரிதான நிகழ்வு. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறையே நடைபெறும் மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பு என்பதால் இந்த குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாகவே இருக்கும் என்று நம்பலாம். புத்தாண்டு தினத்தில் தானம் செய்து வழிபடுவதுடன் நகைகள் வாங்குவது செல்வத்தை பெருக்குமாம். தமிழ் புத்தாண்டு நாளில் பிறருக்கு தானம் செய்து வழிபட்டால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தண்ணீர், மோர், குடை, செருப்பு, உணவு உள்ளிட்ட அனைத்தையும் தானமாக கொடுக்கலாம். சித்திரை மாதம் வெயில் காலம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு நம்மால் முடிந்தவற்றை மக்கள் வழங்கி வழிபாடு செய்யலாம். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, உணவு கொடுப்பது உள்ளிட்ட அனைத்து செயல்களும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. தமிழ் புத்தாண்டு தினத்தில் இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட குளிர்ச்சி மிகுந்த பானங்களை தானம் செய்வதால் வாழ்க்கையில் நமக்கு உணவு பஞ்சம் ஏற்படாது என்று முன்னோர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் அன்றைய தினத்தில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட நகைகளை வாங்கினால் குறையாத செல்வம் நம்மை தேடி வரும் என்றும், மஞ்சள், குங்குமம், உப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வைத்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்று கூறப்படுகிறது. இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.